சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என்னோட பேக் அவசரப்படாதடி. பொறுமையா போ. சீக்கிரம் பேக் எல்லாம் எடுத்துக்கோ. மறக்காம எடுத்துக்கோ. அவ இங்க வந்துட்டாளா? எல்லா பேக்கும் எடுத்து. Students come on here. Students come on. Gather here. Come on. நல்லா இருக்குல இந்த பிளேஸ். ஷாம்பு எடுத்துட்டு வந்தியா? ஐயோ இல்லடி. போகும்போது எங்கயாவது வாங்கிக்கலாம். எல்லாரும் நீ இப்படி தாண்டி பண்ணிட்டு இருக்க. நான் மட்டுமா? நீயும் அப்படிதான். ஹேய், கோயிலுக்கு தானே வந்திருக்க. சரியா நில்லுடி. Students, இங்க மயிலாடுதுறை பக்கத்துல மூவலாறு காவேரி அருகில் சித்தர்காடு சிவன் கோவில் தான் இது. இந்த சித்தர்காடு ரொம்ப பழமை வாய்ந்தது. இதுதான் சித்தர்காடு. இது ரொம்ப அழகான சின்ன ஊரு. திரேதா யுகத்துல ராமரும் சீதையும் இந்த இயற்கை அழக ரசிச்சு இங்க ஒரு சிவன் கோவில உருவாக்கணும்னு முடிவெடுத்தாங்களாம். அப்போ ஸ்ரீராமன் ஹனுமனை காசிக்கு போய் சிவலிங்கத்தை எடுத்துட்டு வர சொன்னாராம். காசிக்கு போன ஹனுமன் எந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு வரணும்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்து அங்க இருக்கிற லிங்கத்தை ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஆகாயம் வழியா புறப்பட்டாராம். ஆனா என்ன, முனிவர்கள் குறிச்ச முகூர்த்தத்துக்கு ஹனுமன் வராததுனால அப்ப ஸ்ரீராமன் பூஜைக்காக மனசுல சிவனை மனசார வேண்டிக்கிட்டதுனால சிவன் நேர்லயே வந்து ஆத்மலிங்கமா உருவெடுத்தாரு. அப்ப ஸ்ரீராமன் ஆத்மலிங்கத்தை இங்க கோவிலா உருவாக்குனாரு. அதனால இங்க இருக்கிற சிவனை எல்லாரும் ராமலிங்கேஸ்வர சுவாமிகள்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அனுமான் கொண்டு வந்த லிங்கம் என்னாச்சு மேடம்? வாங்க காட்டுறேன். ஓகே மேடம். சீக்கிரம் வாங்கடி. அந்த குரங்கு பாத்தியா? அப்படியே உன்ன மாதிரி இருக்குங்க. சூப்பரா இருக்குல? அங்க பாருடி. ஏய் சீக்கிரம் வா, போன் அடிச்சிருக்கியா? சீக்கிரம் வா. என்ன பாட்டி மாதிரி நடந்து வர. வேகமா வாடி. வாவ், சூப்பரா இருக்குல்ல? இந்த மலையில தூக்கி வீசப்பட்ட லிங்கம் எல்லாம் அந்த ஹனுமன் வீசினதுல 101 லிங்கமா பிரிஞ்சது. சுவாமி சொன்னதை நிறைவேற்ற முடியலையேங்கிற கவலையில இருந்த ஹனுமனை ஸ்ரீராமர் ஆறுதல் சொல்லி இனிமேல் இந்த மலைக்கு உன் பேரான சித்தர் மலைன்னு பேர் பெறும்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஹனுமன் கொண்டு வந்த ஒரு லிங்கத்தை ராமலிங்கேஸ்வர சுவாமி பக்கத்துல தெற்கு திசையில அமர வைத்தார். அதுதான் காசி மாருதி விஸ்வேஸ்வர ஆலயம். ராமலிங்கேஸ்வர கோவில பத்தி ஆர்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க மேடம்? கிமு 4வது நூற்றாண்டுல இருந்து 7வது நூற்றாண்டு வரைக்கும் தமிழகம் ஆட்சி செய்த ராஜாக்களுடைய குடியிருப்புகள் இங்க நிறைய இருக்குன்னு ஆர்காலஜி சோதிச்சதுல தெரிய வந்தது. இங்க ஆர்காலஜிக்காரங்க தோண்டினதுல இந்த இடத்துல பாழடைஞ்ச அரண்மனையும் மாளிகைகளும் நகைகளும் நாணயங்கள் மண் பாத்திரங்கள் யாக பாத்திரங்கள் வெளிப்பட்டன. இது எல்லாமே கீழே இருக்கிற மியூசியத்துல வச்சிருக்காங்க. சோ நான் இப்ப சொன்னதுல இருந்து இந்த கோவிலை பத்தி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேடம், இப்ப அந்த மியூசியம் நாங்க பார்க்கலாமா? பாக்குறதுக்கு தானே வந்திருக்கோம். முதல்ல ஹனுமன் தூக்கி போட்ட இந்த லிங்கத்தை எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க. இது எல்லாமே ரொம்ப மகிமை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. ஓகே மேடம். வாடி போலாம். ஏய் வாடி, நம்ம அந்த பக்கம் போலாம். சூப்பரா இருக்குல? சூப்பரா இருக்கு பாரு. வச்சிருக்கியா? நல்ல சில்லுன்னு இருக்கு காத்து. என்ன உங்க 3 பேருக்கும் தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். கடவுளான அந்த மகாவிஷ்ணுவும் ஸ்ரீராமனா மானிட ஜென்மம் எடுத்து அந்த சிவனை கும்பிட்டாரு. அதுதான் அந்த பரமேஸ்வரனோட மகிமை. மனைவிக்கு பாதி உடல் கொடுத்த அந்த ஆதிசங்கரன் தான் முதல் கடவுள். ஆகாயத்துல பாதி பூமியில பாதின்னு சொல்லி நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஆனா கடவுள்கள்ல அந்த வேறுபாடு கிடையாது. அதனால அவர் செஞ்ச நன்றி கடனுக்காவது நீங்க அந்த லிங்கத்தை எல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. வாங்கடி போய் பார்த்துட்டு வரலாம். ஓம் ஹரஹர மகாதேவ சம்போ சங்கரா. ஏய், அங்க ஆளும் கிணறு இருக்குடி. வாங்கடி போய் பார்க்கலாம். வாடி போலாம். வா வா. ஐயோ, என்னால முடியாதுடி. ஹேய், சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்து உடம்ப ஏத்துறல, கொஞ்சம் நடந்து உடம்ப குறை. வா வாடி. போடி வர.
அந்த அனுமான் தூக்கி போட்ட லிங்கம்னு சொல்ல வரியா? டெஃபினட்டா. எப்படி சொல்ற? ஹனுமானோட பலம்லாம் வால்ல தானே இருக்கும். இத அவரோட வாளால தூக்கி போட்டிருப்பாரு. அதனால தாண்டி இது இவ்ளோ தூரத்துல வீசப்பட்டிருக்கு. ஏய் கரெக்டா சொன்னடி. அடி பாவீங்களா, எவ்வளவு பெரிய மலையை ஏற விட்டீங்க. என்னால இதுக்கு மேல நடக்க முடியாது. பேசாம நடங்கடி. நடடி. இங்க இருந்து பார்க்கும்போது நல்லா ரொம்ப அழகா இருக்குல்ல? உங்களுக்கு நல்லதா இருக்கும். போடி. அம்மாடி. அம்மா. ஆனாலும் இந்த ஸ்ரீராமன் வேற எந்த கடவுளும் இல்லாத மாதிரி இங்க ஒரு கோவில் கட்டினாரு. ஏண்டி, எதுக்கு? எனக்கு சிவன்லாம் பிடிக்காது. பாவம், அவர் என்னடி பண்ணாரு? பொண்டாட்டிக்கு பாதி உடம்பு கொடுத்தாரு, நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பொண்ணு கங்காவை கொண்டு வந்து தலையில வச்சுக்கிட்டாரு. அதனாலதான் எனக்கு அவரை பிடிக்காது. நீ சொன்னது உண்மை ஜெயா. கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய விட அடுத்த பொம்பளைங்க மேலதான் ஆம்பளைங்களுக்கு ஆசை. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இந்த மேட்ரு உனக்கே மேட்ச் அடிச்ச நிலம்பரி. அந்தந்த விஷயங்களை அங்கேயே மறந்து போயிடணும். இல்லன்னா லைஃப்ல எதையும் சரியா அனுபவிக்க முடியாது. சரி, பர்சனல் மேட்டரை மறந்துடலாம். கொஞ்ச நேரம் சிவனை பத்தி பேசலாம். கொஞ்சம் புண்ணியமாவது கிடைக்கும். அவரோட மலையில தானே இப்ப உட்காந்துட்டு இருக்கோம். ஆமாமா, 2 பொண்டாட்டிங்க கதையெல்லாம் இவளுக்குதான் நல்லா தெரியும்டி. ஏய் வாய் மூடு. பூஜா, நீ கோயில் வளாகத்துல இருக்கிறதுனால தப்பிச்ச. இல்லனா உனக்கு கொன்னு போட்டிருப்பேன். பார்வதி தேவி முன் ஜென்மத்துல சத்திய தேவி. அவ கண்ணு முன்னாடியே அவளோட அப்பா தன்னுடைய புருஷனை அவமானப்படுத்தினார்னு அதை தாங்கிக்க முடியாம தீ குளிச்சு செத்து போயிட்டா. ஆனா தான் புருஷன் சிவன் மேல ரொம்ப பிரியம். அதனாலதான் அடுத்த ஜென்மத்திலையும் தேடி கண்டுபிடிச்சு சிவனையே கட்டிக்கிட்டா. ஆனா அப்பேற்பட்ட மனைவியே சந்தேகப்பட்டாரு இவர். ஆனா ஒரு சாதாரண மனுஷன். எங்க அப்பாலாம் ஒரு கணக்கா? அந்த கடவுளும் ஒரு ஆம்பளை தானடி. ஒரு பொண்ணோட சாபம் வாங்குறதுக்கு ஆம்பளையா இருந்தானே கடவுளா இருந்தானே. பொண்ணுங்களுக்கு மொத தடவையா சக்காலத்தியை கொண்டு வந்தது இந்த சிவன் தான். நிறுத்துங்க உங்க பேச்ச. உங்களுக்கு அப்படி என்ன தெரியும்னு சிவன் மேல பழிய போடுறீங்க? பழைய எங்க போட்டோம்? நடந்த உண்மையை தானே சொல்லிட்டு இருந்தோம். நடந்த விஷயம் என்ன சொல்லு. அந்த கடவுள் மேல பழிய போடுறதுக்கு நீங்களும் உங்க வாழ்க்கை போதுமா? நீங்க தான் தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடுறீங்க. நாங்க இஷ்டத்துக்கு பேசும்போது நீங்க ஏன் தலையிடுறீங்க? உங்க வீண் பேச்சுல தலையிடுறதுக்கு எனக்கு அவசியம் இல்ல. ஆனா அந்த கடவுளை பத்தி தப்பா பேசினா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த சிவனை சொன்னா உங்களுக்கு எதுக்கு கோவம் வருது? ஏய், அந்த சிவன் என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா? இல்ல, அந்த பார்வதி ஏமாத்தின ஏமாத்துக்காரன் நினைக்கிறேன். நிறுத்துவ அகம்பாவத்தை. மகா முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் தெரியாத சிவன் தத்துவத்தை விமர்சனம் பண்ண உங்களுக்கு யோகியதை கிடையாது. ஒரு பொண்ணா பார்வதி தேவியோட நிலைமையை நினைச்சு நாங்க வருத்தப்பட்டோம். அவ்வளவுதான் சாமி. அந்த பார்வதி தேவியை பத்தி நீ கவலைப்படாத. நாளைக்கு உன்னோட நிலைமைன்றத நீ பாரு. என்ன ஆகும்? சாப்பிட போகும்போது ருசி எதுக்கு? அனுபவிச்சாதான் உனக்கு புரிய போகுது. சாபம் கொடுக்கறீங்களா? சாபம் இல்ல, நீங்க பட போற கஷ்டத்தை என் கண்ணால பார்க்க போறேன். இந்த மாதிரி பேச்சால பயமுத்துற நிறைய சன்னியாசிகளை நாங்க பாத்துருக்கோம். நீங்க இங்க இருந்து போங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்களே போக போறீங்க. அதுக்கப்புறம் என்ன தேடி வர போறீங்க. இந்த மலையை சுத்தி சுத்தி வருவீங்க, என்ன தேட போறீங்க. ஹலோ, மிரட்டுறீங்களா? நீ உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு பயப்படாம இரு, அது எனக்கு போதும். ஹே, இந்த ஆளோட நமக்கு என்ன பேச்சு? வாங்கடி போலாம். போலாம் வாங்கடி. நான் வேண்டினது நிறைவேறினா மறுபடியும் வருவேன்னு வேண்டிக்கிட்டேன்டி. என்னடி அவர் ரொம்ப ஓவரா பண்றாரு? அந்த சன்னியாசி யாரோ நமக்கு சாபம் கொடுத்துட்டார் போல இருக்கு. சாபம் கொடுக்கற அளவுக்கு சக்தி இருந்தா சாப்பாட்டுக்காக இப்படி கோவில் கோவிலா சுத்துவாரா? அவர் ஒரு சன்னியாசிடி. தேவையில்லாம நம்ம மேட்டருக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டா. எனக்கு எதுவும் நடக்கும்னு சொன்னாருடி. எனக்கு அதுக்கு அர்த்தமே புரியல. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இவ ஒரு பயந்தாங்கோலி. அந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் போய் நம்புறியே. ஐயோ, அவர் முறைச்சு பார்த்ததுமே எனக்கு பயமாயிடுச்சுடி. உண்மைதாண்டி, அவர் பார்வையில ஏதோ பவர் இருக்கு. எனக்கு கூட ஏதோ சொன்னாரு. நீலு, என்ன என்னடி சொன்னாரு? உனக்கு வரப்போற கஷ்டத்தை அனுபவிப்பேன்னு சொன்னாரு. டைம் மிஷினை யூஸ் பண்ணி வருங்காலத்தை சொல்லிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான், லிவ் இட். உனக்கும் சொன்னார்ல,
என்ன சொன்னாரு? நடக்க போற விஷயத்துக்கு நீ பயப்படாம இரு போதும் சொன்னாரு. நான் எப்பவும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இப்ப கூட இவ்ளோ நடந்துச்சு, நான் எங்கேயாவது பயந்தேனா? உங்களை மாதிரி நான் ஒன்னும் வீக்கான பொண்ணு இல்ல. என்னமோ தேவையில்லாம அந்த சன்னியாசிக்கு கோவத்தை வர வச்சிட்டோம். என்ன நடக்க போதோ? முனியும் இல்ல கினியும் இல்ல, அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் பேச்ச போய் நீ எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற? ஆமா, நம்ம பேசினதை ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாம ஏதோ முனி மாதிரி அட்வைஸ் கொடுத்தான். நம்ம இப்ப போய் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்டா பரிகாரம் பண்றதுக்கு 10 ரூபா 100 ரூபா கொடுங்கன்னு கேட்பான். அப்படிலாம் பேசாதடி. எனக்கு என்னமோ ஒரு பார்வையில ஒரு சக்தி இருக்கும்னு தோணுது. எனக்கு அவனை பார்த்தா மோசமான ஆள் மாதிரி தான் தெரியுது. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. பூஜா, இவ சொல்றதுலயும் கொஞ்சம் நியாயம் இருக்குடி. ஹேய், நாங்க மியூசியம் போறோம், நீ வரியா? ஏய் சீக்கிரம் வாடி. ஏய் போலாம் வாடி. போலாம். சரி வாங்க போலாம். கீதா தேவி மேடம் வீடு தான். அவங்க மேலே இருக்காங்க. என்ன வேணும் சொல்லுங்க. என்ன வேணும்? நான் யாரா? அந்த கீதா தேவிக்கு ஹஸ்பண்டுன்னு சொல்லுவாங்க. வணக்கம் வணக்கம். ஓகே, நீங்களா? நான் சொல்லிடுறேன். யாரு போன்? வச்சுறேன். கமிஷனர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். என்ன சொல்றாரு? உனக்கு ஏதோ ஞாபகப்படுத்த சொன்னாரு. அவங்க ஆபீஸ்ல ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கான், என்ன கெஸ்டா வர சொன்னாரு. டொனேஷன் நிறைய கொடுப்பேங்கிறதுக்காக வர சொல்லி இருப்பாரு. டொனேஷன் கொடுத்துட்டா மட்டும் அவர் எல்லாரையும் கூப்பிட மாட்டாரு. அதுக்கு ஒரு அருகதை ஸ்டேட்டஸ் இருக்கணும். என்னங்க, நான் இல்லன்னு சொல்லுங்க. ஹலோ 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 அப்பா. உங்க அம்மா ஷாப்பிங் போறதுக்கு ரெடியா இருக்கா. ஆனா நான் இல்லன்னு சொல்ல சொன்னாமா. ஓகேப்பா ஓகே. முதல்ல போனை அம்மா கிட்ட கொடுங்க. இங்க கொடுங்க. ஹாய் மா. ஹாய். வெங்கி கால் பண்ணானா? எங்க வெங்கி ஏதாவது ஃபோன் பண்ணானா? அவ புருஷனவை எப்படி வேணா கூட்டு போறா. பிங்கியா விங்கியா அவ சொல்றான்னு நீ அதையே சொல்லணுமா? வெங்கட்னு சொல்லலாம்ல. ஸ்டாப் தட் லெக்சர். எங்க நான் கம்பெனிக்கு போறேன், நீங்களும் வரீங்களா? வரேன். உனக்கு திருஷ்டி படாம இருக்கணும்னா ஒரு திருஷ்டி பொம்மை கூட இருக்கணும்ல. உங்களை விட சின்ன பொண்ணா தெரியறது உங்களுக்கு பொறாமையா இருக்கு. கம் ஆன். ஹாய் டாடி. என்னம்மா டூர் நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா போச்சு டாடி. ஹாய் மாம். என்னடி இது Dress? புதுசா வாங்கியிருக்கேன். கலர் நல்லா இருக்குல்ல மம்மி? கன்றாவியா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி Dress போடக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏமா டிராவல் பண்ணி வந்த குழந்தைக்கு காஃபியா டீயா கொடுக்காம இப்படி திட்டிட்டே இருக்கியா கீதா? அதெல்லாம் கொடுக்கறதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க. பொண்ணுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கறது தாய். நீங்க முதல்ல இந்த Dress கழட்டி வேலைக்காரிக்கிட்ட கொடுத்துட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகு. நான் இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கியிருந்தேன் மம்மி. உனக்கு என்ன Dress போடணும்னு எனக்கு நல்லா தெரியும். Do what I say. உங்க அம்மாவுக்கு பைத்தியம் கொஞ்ச நாளாவே முத்தி போச்சுமா. இந்த Dress-ஐ கண்ணுக்கு படாம எங்கேயா ஒளிச்சு வச்சுக்க. நீ ஆசைப்படும் போது போட்டுக்க, சரியா? என்ன அங்க குசு குசுன்னு பேச்சு? வரீங்களா இல்லையா? வரேன் வரேன். எங்கய்யா மாலை? வந்துரும் சார், ஒரு 5 நிமிஷம். என் தேவதைக்கு மாலை போடாம நான் வெளியே போனதே இல்ல. அது தெரிஞ்சு நீ இந்த மாதிரி அலட்சியமா இருக்கேன்னா? வந்துருச்சு சார், மாலை வந்துருச்சு. இது முத தடவைங்கிறதால உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இல்லனா நான் உன்னை வேலை விட்டே தூக்கி இருப்பேன்.
நீ எந்த லோகத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம் எப்பவும் எங்களுக்கு இருக்கும் நிர்மலா. அந்த ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு செல்வத்தையும் ஆனந்தத்தையும் தருது. வெல்கம் பேபி. ஹாய் அப்பா. உனக்காகத்தான் வெயிட் பண்றேன். கந்தசாமி, பொண்ணுக்கு டிஃபன் எடுத்து வை. சரிங்க சார். என்னம்மா, டூர் நல்லபடியா முடிஞ்சுதா? எக்ஸ்கர்ஷன்ல என்னெல்லாம் பாத்தீங்க? நிறைய பார்த்தேன் டாடி. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு நாள் பத்தாது. சண்டே சொல்றேன் டாடி. ஏம்மா, நீ எல்லாரோட சேர்ந்து எதுக்குமா பஸ்ல போன? நீ அழகா நம்ம ஏசி கார்லயே போயிருக்கலாமே. எதுக்குப்பா தேவையில்லாத ஆடம்பரம்லாம்? நம்ம காரை நம்ம எடுத்துட்டு போனா அது ஆடம்பரமா? எனக்கு இவ்வளவு சொத்து பத்து இருக்குன்னு ஊர்ல பந்தா காட்டின மாதிரி இருக்கும். நீ ரொம்ப சிக்கனமா இருக்கம்மா. நீ பிறந்தது மாடர்ன் ஃபேமிலில பிறந்தாலும் நீ இன்னும் அந்த காலத்து பொண்ணு மாதிரியே இருக்க. அம்மா, நீங்க என்ன டிஃபன் சாப்பிடுறீங்க? பொண்ணுக்கு வெள்ளி பிளேட் ஏன் வைக்கல? சாரிங்க ஐயா, வெள்ளி தட்டு பீரோல இருந்து எடுக்கல. நீங்க மட்டும் சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன். அங்கதான் தப்பு பண்ற. பொண்ணு இருக்கிறதால இப்ப பிரச்சனை இல்ல. இப்ப வெளியால யாராவது இருந்திருந்தா என் மானம் போயிருக்குமே. விடுங்க டாடி, சின்ன விஷயத்துல எப்பயுமே பெருசா எடுத்துக்கிறீங்க நீங்க. பெருசா எடுக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத வச்சுதான் 4 பேர் நம்மள மதிப்பாங்கம்மா. நம்ம ஒரு காலத்துல ஜெர்மன் சில்வர் தட்டுல சாப்பிட்டோம் டாடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. கஷ்ட காலத்தை பத்தி என்னைக்குமே நினைச்சு பார்க்க கூடாது. நீ முதல்ல டிஃபன் சாப்பிடுமா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் டாடி. என்ன கந்தசாமி, இவ சாப்பிடாம போயிட்டா? என் மேல ஏதாவது கோவம் இருக்குமோ? உங்க பொண்ணு எல்லாம் பெரியம்மா மாதிரி இறக்க குணம். அப்படின்னா எனக்கு இரும்பு குணம்னு சொல்றியா? ஐயோ, நான் அந்த மாதிரி சொல்லலையா. அதுக்கு அர்த்தம் அதுதான். என்னோட ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இறக்க குணமெல்லாம் தேவைப்படாது. தோசை எடுத்து வை.